போனா என்னத்தா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் போனா. என்னம்மா அண்ணனை பார்த்து அப்படியே நின்னுட்ட, உள்ளார வான்னு கூட கூப்பிட மாட்டியா? அப்படிலாம் ஒண்ணு இல்லனே, உள்ளார வாங்கனே, உட்காருங்க. இதோ வரேம்மா, நீ உட்காரு போனா. இல்ல பரவாயில்லனே. அப்புறம் மைனிலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க போனா. எப்ப நீங்க இங்க வந்தீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. முரளி தான் என்கிட்ட சொன்னா, அத்தை நம்ம பக்கத்து தெருவுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு. அப்புறமா எங்க மாப்பிள்ள? என்னம்மா ஒண்ணு சொல்லாம இருக்க? இப்ப நீயும் பிரீத்தி மட்டும் தான் வந்தீங்களா? மாப்பிள்ள எங்க ஊர்ல இருக்காரா என்ன? அண்ணே, எங்கம்மா அவரு? அவர் இறந்துட்டாருனே. என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே. ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல நீ? அவர் இறந்து 2 வருஷம் ஆகுது. என்ன 2 வருஷம் ஆகுதா? 2 வருஷமா என்கிட்ட இந்த விஷயத்த நீ மறைச்சிட்டியா? இல்லனே. பின்ன ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? இல்லனே, உனக்கு போன் அடிக்கும் போது மைனி தான் போன் எடுத்தாங்க. நான் என் வீட்டுக்காரர் இறந்தத மைனி கிட்ட தான் சொன்னேன். அண்ணன் கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க கொடுக்கவே இல்லனே. நீங்க ஏதோ வேலையா வெளியில போயிட்டீங்கன்னு சொன்னாவ. சரி மைனி இந்த விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்லிருங்கன்னு சொன்னேன். நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னாவ. ஏன்னே உனக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா நான் ஏமா அந்த மாதிரி உன்னை கொஸ்டின் கேட்க போறேன்? பாவி மாவ, என்கிட்ட ஒத்த வார்த்தை சொல்லல. தாய் இல்லாத பிள்ளை நீ எம்படி கஷ்டப்பட்டிருப்ப. அழாதம்மா, நீ அழுதினா எனக்கும் அழுக வரும். என்ன மன்னிச்சிடுமா. உன் புருஷன் இறந்தப்ப கூட ஒரு அண்ணனா உன் பக்கத்துல என்னால இருக்க முடியல. 2 வருஷம் கடந்து வந்திருக்க. ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு எப்படிமா நீ சமாளிச்ச? எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. இல்லனே, அதுக்கப்புறமா போன் பண்ணி பார்த்தேன். அப்பயும் மைனி தான் போன் எடுத்தாங்க. நான் என்னன்னே சொல்லட்டும்? ஏதாவது பேசினாலும் நான் ஏதோ காசு புடுங்க வர மாதிரியே பேசுறாங்க. இங்கேயும் ஒரு பணமும் இல்ல, அது இல்ல, நகை இல்ல, நாங்களே சோத்துக்கு வழி இல்லாம இருக்கோம் அப்படி இப்படின்னு பேசுறாவ. நான் ஒன்னும் சோத்துக்கு வழி இல்லாமலாம் உனக்கு கால் பண்ணல. ஏதோ ஆறுதலா 4 வார்த்தை உன் வாய்ஸை கேட்க மாட்டேனா அப்படின்னு நினைச்சுதானே நான் கால் பண்ணேன். ஆனா மைனி தான் நான் ஏதோ அவங்கள்ட்ட காசு புடுங்குற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாவ. அதனாலதான் அதுக்கப்புறம் எதுக்காகவும் உனக்கு கால் பண்ணவே இல்லை. என்ன மன்னிச்சிடுமா. அவங்க பண்ண தப்புக்கு நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? இப்படி காசுக்கு பிடிச்சவளா இருக்காளே, வீட்டுக்கு போய் அவளை வேணானே, அவங்கள ஒண்ணு சொல்லாதிய. எம்புட்டு பெரிய கொடுமையை உனக்கு பண்ணிருக்கா, அவளை போய் ஒண்ணு கேட்காதுன்னு சொல்லுற. ஏமா? வேண்டானே, திரும்பியும் என்னால உங்க 2 பேத்துக்குள்ளார சண்டை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். எனக்கு புரியுது போனா. நான் இவ இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. உனக்கு கால் பண்ணும் போதெல்லாம் காலே போகாது தெரியுமா? அண்ணே, இன்னொன்னு சொல்லுவேன். என்னமா? அது என் நம்பரை உன் போன்ல பிளாக் பண்ணி போட்டிருக்கணும்னே. அதனாலதான் எப்பவுமே எனக்கு நீ கால் பண்ணவும் முடியல, நான் கால் பண்ணாலும் உனக்கு வராது. இவெல்லாம் பொம்பளையாவ என்ன பண்ணி வச்சிருக்கா பாரு. விடுனே, மைனிய பத்தி உனக்கு தெரியாதா என்ன? எனக்கு தான் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அவரும் இறந்து போயிட்டாரு. இந்த ஒத்த பொம்பளை பிள்ளைய தனியா வளர்க்கணுமே நினைக்கும் போது ரொம்ப அழுகையா வரும். அப்புறம்தான் நம்ம அம்மாவை நினைச்சு மனசை தேத்திக்குவேன். எனக்கு கொஞ்சம் கோவம் இருந்தது உன் மேல. அண்ணனுக்கு தெரிஞ்சும் நம்மள பாக்கலையேன்னு நினைச்சு நானும் கோவமா எதுவுமே பேசலனே. ஏமா சத்தியமா நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் இல்லம்மா. தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே நான் ஓடி வந்திருப்பேன். இந்த சண்டாளி தான் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாமா. ஏதோ முரளி பாத்துக்கிட்டுதான் இன்னைக்கு நான் உன்னைய பார்க்க முடிஞ்சது. இல்லனா இன்னமும் என்னை தப்பாதான்னு நினைச்சிருப்பேன். பரவாயில்லம்மா, எல்லாரும் நினைக்கிறது தானே. உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதைதான் நான் நினைச்சிருப்பேன். நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கல. நீ எதுக்குமா மன்னிப்பு கேக்குற? உன்னை எத்தனை தூரம் வளர்த்தோம், அப்படியே தனியா அம்போன்னு விட்டுட்டேனே. என்னையதான் நீ மன்னிக்கணும். என்னைய மன்னிச்சிருமா. என்கிட்ட என்ன எப்படிலாம் மன்னிப்பு கேக்குற? நான் நீ தூக்கி வளர்த்த புள்ள என்னன்னு சொன்னா நானே புரிஞ்சுப்பேனே. அப்பவே எனக்கு தோணுச்சு மைனியே எடுக்கிறாங்களே போன அப்படின்னு. நானும் அவங்க பேசுனதை வச்சு அதெல்லாம் நம்பிட்டேன். அதனாலதானே உன்னை தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்லம்மா, இப்பயாச்சும் நம்ம 2 பேருக்கும் உண்மை தெரிஞ்சதே, அது வரைக்கும் சந்தோஷம். அழாதானே? நீ அழாதம்மா. சரி, நான் அழல. அப்புறனே என் மருமகன் எப்படி இருக்கான்? அவனுக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுன்னு பிரீத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஆமாமா, கல்யாணம் ஆயிடுச்சு. அது ஏன் இவ்வளவு வருத்தமா சொல்ற? ஒன்னும் எதுவும் சேச்சே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. பொண்ணு ரொம்ப தங்கமான பிள்ளை. உனக்கு தெரியும்ல, என் வீட்டுக்காரம்மாவோட அண்ணன் பொண்ணுதான். அந்த ராஜு? ஆமா ஆமாமா, அந்த தங்கச்சி பிள்ளைதான். சரிண்ணே. எப்படினே மைனி நல்லா பாத்துக்கிறாங்களா? அது எப்படி அவ பாத்துப்பா? உன் மைனிய பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நகை பணம் வரதட்சணை அப்படி இப்படின்னு வாங்கிக்கிட்டே தான் இருக்கா. ஏனே, அவர் சொந்த அண்ணன் தானே, அவர்கிட்டே இந்த மாதிரியா பண்றாங்க? அவ விட்டா சாமி கிட்டே எல்லாம் முடிங்கிருவா. அவ அண்ணனைய விட்டு வைக்க போறா? நீ சொல்றது சரிதானே. வந்தது வராததுமா வந்து உட்கார வச்சு சும்மா தொணத்தொணன்னு பேசிக்கிட்டே இருந்துட்டேன். இருனே, உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. கஷ்டம்
கஸ்தூரி இவ்வளவு கேடு கட்டவளா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் தங்கச்சி வீட்டுக்காரரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காரு. ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாலா? எவ்வளவு ஒரு வக்கர புத்தியோட இருக்கா. இறந்த செய்தியை கூட என்கிட்ட மறைச்சு அன்னைக்கு என்னென்னமா நாடகம் போட்டா. அதுக்கெல்லாம் காரணம் இதுதானா? இப்பதானே தெரியுது. காசு பணம்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கா. காசை விட மனுஷங்க தான் முக்கியங்கிற ஒரு நாள் தெரிய வரும் அவளுக்கு. அண்ணே கொண்டாமா. இந்தானே பனானா ஜூஸ். என்னது பனானா ஜூஸா? ஆமாண்ணே, வெயிலுக்கு நல்லா இருக்கும், குடிச்சு பாரு, உனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டா உன்னோட சாப்பாடுலாம் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. அப்ப நம்ம 2 பேரும் எவ்வளவு ஜாலியா இருப்போம். அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கானே? எப்படிமா நான் அதெல்லாம் மறப்பேன்? உன் கூட நான் சண்டை போட்டு ஒன்னொன்னே பிடுங்கி சாப்பிடுறது, அப்புறம் நீ எனக்காக ஏதாவது செஞ்சு தர்றது, இதெல்லாம் நான் எப்படி மறப்பேன்? ஆமாண்ணே, எனக்கும் அப்பப்ப உன்னோட ஞாபகம்லாம் வந்து போகும். அப்புறமா அண்ணன் மேல உள்ள கோவத்துல எல்லாத்தையும் மறந்துடணும்னு நினைச்சிருப்பல்ல? ஏனே அப்படி பேசுற? என்னால இன்னமும் ஆத்திரத்தை அடக்க முடியலமா. எவ்வளவு பெரிய விஷயம் இவ எப்படி அசால்ட்டா மறந்துருக்கா பாரு. விடுனே. இப்ப கூட பாரு, நீ இங்கிட்டு வந்ததுனாலதான் எங்களுக்குலாம் தெரிஞ்சது. இதுவே நீ வராம எங்கிட்டாவது ஒரு சைடு இருந்திருக்கா அப்படின்னா நீ உன் புருஷன் கூட நல்லா சந்தோஷமா இருக்குன்னு தானே நான் நினைச்சிருப்பேன். இதே மாதிரி அண்ணன்கிட்ட சொல்லி அண்ணன் வந்து பார்க்கல அப்படின்ற கோவத்தோட நீ இருந்திருப்ப. ஏதோ சாமி போட்ட புண்ணியம், நம்ம அம்மாவும் சாமியா இருந்து நம்ம 2 பேத்துக்குள்ள மனஸ்தாபத்தை தீர்த்து வச்சிருக்கோம். ஆமாண்ணே. சரி நீ குடி. சரிம்மா. நல்லா இருக்கு போனா. உன் மருமகளுக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும். அவளுக்காக தான் காலையில இதை நான் செஞ்சு வச்சிருந்தேன். ஆனா அவ ஆபீஸ்க்கு போற அவசரத்துல குடிக்காமே போயிட்டா. ஆமாமா, கேட்க மறந்துட்டேன். பிரீத்தி எப்படி இருப்பா? அவ நெடுக்க வளர்ந்துட்டானே. ஓ, அவளை பார்க்கணும் போல இருக்குமா. சாயங்காலம் வந்துருவானே. வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனா. அப்படியா? இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா கண்டிப்பா பாத்துக்கலாம். ஆமாண்ணே. ஏன் போனா? பிரீத்திக்கு இப்ப என்ன வயசாகுது? அவளுக்கு இப்ப 23 வயசாகுதுனே. என்ன 23 வயசாயிடுச்சா? இன்னும் ஏமா கல்யாணம் பண்ணாம இருக்க? கல்யாணம் பண்ணணும்னே. இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கா. வேலைக்கு 1 வருஷம் போறேமா, அதுக்கப்புறம் வேற ஏதாவது பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா. பிரீத்திக்கு லவ் கிவன் ஏதாவது இருக்கா? சேச்சே, அப்படிதான் எதுவும் இல்லனே. இருந்துதான் என்கிட்ட சொல்லிருப்பா கண்டிப்பா. நிஜமாவா? உண்மைதானே. சரிம்மா, போகட்டும் புள்ள. 1 வருஷம் வெளி உலகம் தெரிஞ்சாதானே அதுவும் போற வீட்டுல எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். ஆமாண்ணே, அதனாலதான் நானும் சரின்னு போக சொன்னேன். அப்புறம் இருந்த மத்தியானம் சாப்பிட்டுட்டு போலானே. இல்லம்மா, நான் இப்ப வந்ததே உன் மைனிக்கு தெரியாம தான் வந்தேன். அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப உத்தர தாண்டவம் ஆடிடுவா. அவளுக்கு நீ இன்னும் இங்க வந்ததே தெரியாது. நானே இங்க உன்னை பார்க்க தான் வந்தேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். மத்தியானம் சாப்பாடு வரைக்கும்லாம் இருக்க முடியாது. ஆனா அடிக்கடி வந்து உன்னை நான் பாத்துக்கிறேன். என்ன? சரிண்ணே. அப்புறமா இந்தம்மா, இந்த பணத்தை வச்சுக்கோ. இல்ல வேண்டானே. என்னம்மா நீ எப்போதும் அண்ணன் இப்படித்தானே கொடுப்பேன். நீ வாங்கி வச்சுப்பல, இப்ப மட்டும் ஏன் வேண்டாங்கிற? இல்லனே, எனக்கு இது வேண்டாம். ஏமா? நான் இப்ப இதை வாங்கினேன்னா மைனி சொன்னது உண்மையாயிடும். என்னம்மா நீ? என்னைய மன்னிச்சிருனே. நான் இவளை 2 வருஷமா நான் ஒத்தையா வளர்த்துட்டேன். அதுவும் டெய்லரிங் படிச்சிருக்கேனே. ஜாக்கெட் துணினா தச்சு கொடுத்து ஏதோ ஓரளவுக்கு நான் சமாளிச்சுக்கிட்டேன். இப்ப நான் இந்த பணத்தை வாங்கி பழகிட்டேன்னா திரும்பி வாங்குற மாதிரி வரும்னே. அந்த பழக்கம் எனக்கு வேண்டாம். நீ எப்போதும் போல வா, சாப்பிடு, பேசு, அப்புறம் போ. அது மட்டும் போதுனே. இந்த மாதிரி பணம் கொடுக்கறதுலாம் எனக்கு வேண்டாம். அண்ணே, நான் சொல்றதே உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் உன்னை அவமானப்படுத்துறதுக்காக வாங்காமலாம் இல்லை. எனக்கு இது பழக்கமாயிடும் அப்படின்றதுனால தான் நான் வாங்காம இருக்கேன். எப்பவுமே உனக்காக என் கதவு திறந்தே இருக்குனே. நீ எப்போ வேணாலும் வரலாம், பேசலாம், போகலாம். இந்த மாதிரி பணத்தை கொடுத்து என்னை வேற மாதிரி மாத்திராதனே. அப்புறம் மைனி சொன்னதெல்லாம் உண்மையாயிரும். நான் பணத்துக்காக தான் உன் கூட பேசுறேன், பழகிறேன் அப்படின்னு அவ சொன்னாவ. அப்புறம் அவங்க சொன்னது உண்மையாகிடாதா? சரிம்மா, நான் எதுவும் உனக்கு கொடுக்கல. பணம் கொடுக்கலனா பழம் அந்த மாதிரிலாம் வாங்கிப்பியா? சரிண்ணே. அதுவும் எனக்கு பிடிச்ச ஆரஞ்சு பழமா வாங்கிட்டு வா. என்ன? சரிம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சாயங்காலம் உன் மருமக வந்துருவா. முடிஞ்சா மைனிக்கிட்ட ஏதாவது போய் சொல்லிட்டு அவளை வந்து பார்க்கவா. என்ன? சரி போனா, கண்டிப்பா நான் பார்க்க வரேன். சரிண்ணே. அப்புறம் அண்ணே, நான் சொன்னதை வச்சு மைனிக்கிட்ட எதுவும் கேட்காதிய. அப்புறம் நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு நினைப்பாவ. அதுக்காக தான். ப்ளீஸ்ண்ணே, எனக்காக எதுவும் போய் கேட்காத. இல்லம்மா, நான் எதுவும் கேட்கல. போதுமா? இது போதுண்ணே. அப்ப நான் வரேன் போனா. சரிண்ணே, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. சரி அத்தா, நான் கிளம்புறேன். சரி கீதா, ஈவினிங் வெயிட் பண்ணு, நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரி அத்தா. மாமா போயிடாதீங்க, நில்லுங்க. எப்படி ஓடி வரா பாரு இவ. இவரும் ஈன்னு பல்ல அடிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. சே, ஏன் 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 இப்படி ஓடி வர? ஆமா மாமா, அப்புறம் நீங்க போயிட்டீங்கன்னா அதனாலதான் அங்க இருந்து ஓடி வரேன். ஆமா, அப்படியே உன் மாமா அப்படியே கையோட கூட்டிட்டு போயிரு. ஆளையும் மூஞ்சியும் பாரு.
என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு சாயங்காலமாவது என்னை கொண்டு போய் எங்க வீட்டுல விடுறீங்களா? அடிங்க. எதுக்கு? அக்கா. அக்காவா? மாமாவுக்கு ஹஸ்பண்ட்னா நீங்க எனக்கு அக்கா தானே? என்ன சிரிப்பி வேண்டி கிடக்கும் உங்களுக்கு? இல்லம்மா, மரியாதையா தானே அக்கான்னு கூப்பிட்டா, இதுக்கு எதுக்கு கோவப்படுற? பேசாம இருங்க, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். நான் ஒன்னும் உனக்கு அக்காலாம் கிடையாது. இல்லக்கா, நீங்களும் மாமாவை கட்டுற முறை தான், நானும் மாமா கட்டுற முறை தான். அதுக்கு அப்ப நீங்க எனக்கு அக்கா தானே வேணும், அதனாலதான் அக்கான்னு கூப்பிட்டேன். அக்காவுக்கு இவ்வளவு பெரிய விரிவாக்கம் இருக்கும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அக்கா, இன்னைக்கு நீங்க வெளியில போற வேலை இல்லல்ல அப்படின்னு யார் சொன்னது? இல்லக்கா, நேத்தே நீங்க வெளியே போறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு. சோ இன்னைக்கு நீங்க வெளியே போக மாட்டீங்க, டெய்லி மாமா உங்களை வெளியே கூட்டிட்டு போவாரு. ஹலோ, இது எனக்கும் என் புருஷனுக்கும் உள்ள பர்சனல் மேட்டர், அதெல்லாம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அக்கா கோச்சுக்காதீங்க, நேத்து நீங்க வெளியே போகணும்னு சொன்னதுனால தானே மாமா என்னை கொண்டு போய் விடாம விட்டுட்டாரு. இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தா முன்னாடியே சொல்லுங்க, நான் வேணா சீக்கிரமா கிளம்பி பஸ் பிடிச்சிருவேன். அப்படி இல்லைன்னா மாமாவே என்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுருவார்ல, அதுக்காக தான் அக்கா கேட்டேன். கரெக்டா தானேமா? எதுக்கு இவ இப்படி முறைக்கிறா? ஒழுங்கா வர முடியாதுன்னு சொல்லுங்க. என்னம்மா? மக்கு மக்கு, உன்னையெல்லாம் நான் வண்டியில ஏத்த மாட்டேன், என் பொண்டாட்டியை தவிர யாரும் ஏத்த மாட்டேன்னு சொல்லுங்க. கீதா, சத்தியமா நீ பேசுறது எதுவும் எனக்கு உழுவல. உழுவாதியா? உழுவாது. ஒழுங்கு மரியாதையா என்னால உன்னைய கூட்டிட்டு போக முடியாது, என் பொண்டாட்டியை தவிர வேற யாரையும் நான் ஏத்த மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லு. கொஞ்சம் அம்மாடியோ நீதான் சிறு பிள்ளை, தாங்காதம்மா நெஞ்சம், நீயும் சொன்ன சொல்லை, பூந்தேனே நீதானே, சொல்லில் வைத்தாய் முல்லை, நிலவே வா. ஒழுங்கா சொல்றீங்களா இல்லையா மாமா? என்னம்மா? சரி, இன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கும், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா என்னை கூட்டிட்டு போனோம், சரிங்களா? சரி பிரீத்தி. அத்தை நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க மாமா. இன்னைக்கு எங்க அப்பா உங்க அத்தையை பார்க்க வரேன்னு சொன்னாங்க. அப்படியா? நான் இருக்கிற வரைக்கும் வரவே இல்ல. மேபி இதுக்கப்புறம் வந்திருக்கலாம். எனக்கும் அவரை பார்க்கணும் போல இருக்கு மாமா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, சாயங்காலம் வீட்டுக்கு வர சொல்றேன். என்ன? சரி மாமா, அப்ப நான் வரேன். அக்கா பாய்க்கா. சரி கீதா, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க. வாங்க 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 தம்பி. ராஜா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். ஜீவா எப்படி இருக்கா? அண்ணே, அப்ப ஜீவா இங்க வரல போல. ஆமாண்டா, ஆனா அவங்களுக்கு அது தெரிய வேண்டாம். சரிண்ணே. என்ன ராஜா, ஜீவா எப்படி இருக்கான்னு கேட்டேன், பதிலே காணோம். நல்லா இருக்கா அங்கிள். சரிப்பா. அன்னைக்கிளி அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா, அத கூப்பிடுறேன். அண்ணா, அன்னைக்கிளி இங்க வா, யாரு வந்திருக்கான்னு பாரு. நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. வா ராஜா. தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோமா. நீங்க எப்படி இருக்கீங்க? எங்கப்பா ஜீவாவை கூட்டிட்டு வரல? அயலு தேனு எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அயலுக்கு எத்தனை மாசம் இப்ப? 8 முடிஞ்சு 9 ஸ்டார்ட் ஆக போதுமா. இனிமேதான் நீ கவனமா பாத்துக்கணும் அவளை. சரிம்மா, கவனமா பாத்துக்கிறேன். ராஜா. சொல்லுங்கம்மா. அடுத்து நீ தான் விசேஷம் வைக்கணும். அண்ணா, என்ன வந்தது ஒரு ஆட்டமா இவ்வளவு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்க? வந்தவங்களுக்கு காப்பி தண்ணி வச்சு குடுக்கறது இல்ல? அச்சோ, நான் மறந்தே போயிட்டேன். நீங்க 2 பேரும் வந்த சந்தோஷத்துல என்ன கொடுக்கணும் ஏது கொடுக்கணும் தெரியாம நான் பாட்டுக்கு நின்றுகிட்டு இருக்கேன் பாருங்க. உட்காருங்க தம்பி, சாப்பாடே சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல வேண்டாமா, நாங்க இப்ப கொஞ்சம் வைத்தியரை போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால அவங்கள போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா கூட நாங்க இன்னொரு நாள் ஜீவா கையல் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து சாப்பிடுறோம். என்னப்பா வீட்டுக்கு வரீங்க போறீங்க, சாப்பிட மாட்டேங்கிறீங்களே? எங்களுக்கு புரியுதுமா, ஆனா எங்களுக்கு வேலை அந்த மாதிரி இருக்கு. கையிலையும் ஜீவாவையும் ஜீவாவோட தாலி பிரிச்சு கோத்ததுல பார்த்தது, அதுக்கப்புறம் எங்கேயும் பார்க்கல. கண்டிப்பா அடுத்த தடவை வரும்போது கையிலையும் ஜீவாவையும் கூட்டிட்டு தான் வரணும். சரிம்மா. அங்கிள். சொல்லு ராஜா. வைத்தியர் இன்னைக்கு இருப்பார்ல? இருப்பாரு, இங்கதான் இருக்காரு. நேத்து வந்திருந்தீங்கன்னா கூட பாத்துருக்க முடியாது. சரிங்க அங்கிள், போய் வைத்தியரை ஒரு 8 பாத்துட்டு வந்துட்டுமா?
ஆ சரிப்பா, பார்த்துட்டு சாப்பிட இங்கே தான் வரணும். இல்லை அங்கிள், நாங்கள் அப்படியே ஊருக்கு கிளம்பணும். ஏன்னா அங்கேருந்து வரத்துக்கே ஒரு 3 மணி நேரம் ஆகுதுங்களா, அதனால தான். போகிற வழியே நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறோமே, ஏற்றுறதுக்குள்ளார வீட்டுக்கு போயிடணும்ல, அதனால சொன்னேன். சரிங்க தம்பி, அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா வீட்டுல நினைச்சிட்டு தான் போகணும். கண்டிப்பாம்மா. அப்ப நாங்க வரோம். போயிட்டு வரோம்மா. ஆ சரிப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க அங்கிள். ஏங்க மாமா, என்ன அண்ணா? ராஜா முகத்துல சிரிப்பே இல்லாம இருக்கானே, நீங்க கவனிச்சீங்களா? என்ன சொல்ற? ராஜா தம்பி பேசும்போது கவனிச்சீங்களா இல்லையா? எதையோ பறி கொடுத்த மாதிரி நின்னுகிட்டு இருந்தான். எனக்கு ஒன்றும் தெரியலையே. உங்களுக்கு என்னதான் தெரிஞ்சது? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு தான் ஒன்னும் புரியல. சரி விடு அண்ணா, எதா இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம இதுலயும் தலையிடாம இருக்கிறது தான் நம்மளுக்கு இப்போதைக்கு நல்லது. சரிங்க. ஐயோ, இந்த கீதாவை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் போய் இன்னொரு கோர்ஸ் படிச்சுட்டு வரணும் போல. அவளா ஒரு பிளான சொல்றா, அப்புறம் வேணாங்கிறா. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியலப்பா. இன்னைக்கு வந்து என்னென்ன கதையெல்லாம் சொல்ல போறாரோ தெரியல. அச்சச்சோ, இவளுக்கு ஆதியை பத்தின விஷயம் தெரியுங்கிறது நான் இன்னும் ஆதிக்கிட்டே சொல்லலையே. இந்த வாரத்துல எனக்கு கல்யாணம் வேற வச்சிருக்காங்க. அதை எப்படி நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? வரட்டும், என்ன மூட்ல வரான்னு தெரியல. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசிக்கலாம். என்னடி, எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். ஆமா, நேத்து நீ என் பைக்ல வரதா தானே சொன்ன, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? ஏன் நீ அந்த மாதிரி பிஹேவ் பண்ண? ஏய், சுத்தி என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டியா? சுத்தி என்ன நடந்துச்சு என்ன நான் புரிஞ்சுக்கல? மறமண்ட உனக்கு ஜென்சின் பேர் வச்சதுக்கு பதிலா நோ சீன் பேர் வச்சுக்கணும். ஏண்டி, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா பாத்தியா இல்லையா? என்னடி, நீ தானே சொன்ன என்ன நடந்தாலும் நீ என்னை விட்டுறாம நீ தான் கூட்டிட்டு போன அப்படின்னு சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னேன், இல்லைன்னு சொல்லல. நடுப்பற அவங்க அத்தை பொண்ணு வந்துட்டு மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு இருக்காளே, எனக்கு எம்பிட்டு கோவம் வந்துச்சு தெரியுமா? ஏண்டி என்ன, ஏன் அத்தார வந்து அவ யார் உரிமையா மாமா மாமான்னு கூப்பிடுறதுக்கு? இது என்னடி வம்பா இருக்கு? அவ அத்தை பொண்ணு, அதனால அப்படி கூப்பிடுறா. அதெல்லாம் முடியாது. ஏன் முரளி அத்தான நான் தான் அத்தா மாமா எல்லாம் கூப்பிடுவேன். இல்லடி, நீ தான் கோவமா இருக்க அப்படி இப்படின்னு சொன்ன. அவர் தான் உன்னை ஏமாத்தினாரு, எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொன்னியடி. ஆமா சொன்னேன் தான். இப்ப இப்படி பேசுற, அதுக்காக என் முரளியத்தான நான் விட்டு கொடுத்துட முடியுமா? இப்ப என்ன தாண்டி சொல்ல வர? இங்க பாருடி, முரளியத்தான் என்னை ஏமாத்தினார் தான். ஆனா எதுக்காக? எல்லாம் லவ்வுக்காக தானே. அந்த லவ் நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவர் தான் வந்து என்கிட்ட முதல்ல லவ் சொல்லணும். எப்ப சொல்றாருன்னு பாப்போம், அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணுடி, நானா போய் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். அவரா வந்து எப்ப என்கிட்ட லவ் சொல்றாரோ அப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சுதான் நான் லவ் சொல்லுவேன். 2 நாள் 3 நாள் கழிச்சு நீ லவ் சொன்னா என்ன, சொல்லனா என்ன? அவருக்கு இப்பவே புரிஞ்சிருக்கும். மக்கு மக்கு, உனக்கு கீதான்னு பேர் வச்சதுக்கு பதிலாக மக்குன்னு பேர் வச்சிருக்கலாம். என்னடி, என்னோட பிளான் எப்படி? ஓ சூப்பரா இருக்கே. இந்த மாதிரி பிளான்லாம் யாருமே போட மாட்டாங்க. ச்சே, உன்னால மட்டும்தான் கீதா இந்த மாதிரி பிளான்லாம் போட முடியும். இங்க பாருடி, அவ மாமான்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்காதுதான். ஆனா அவர் முன்னாடி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ பாட்டுக்கு போய் அத்தான்ட்ட அவ மாமான்னு கூப்பிடுறது பிடிக்கலையா அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லி வைக்காத. யாரு, நானு? அப்புறம் நீதான். சரிதான். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு கொஞ்சம் நல்ல பொண்ணாதான் இருக்கா. என்ன ஒண்ணு, எனக்கு மாமான்னு கூப்பிடுறது மட்டும்தான் பிடிக்கல. அவகிட்ட வேணும்னா முரளிய தாத்தான்னு கூப்பிட சொல்லட்டுமா? அது முறை இல்லல்ல. அப்புறம் பின்ன மாமாவை மாமான்னு தான் கூப்பிடுவா. என்னமோ வீட்டுக்கார கல்யாணம் பண்ண மாதிரிலாம் ரொம்ப ஓவர் பொசசிவா இருக்க. ஓ, அவளுக்கு அந்த நினைப்பெல்லாம் வேற இருக்குமா? இங்க பாருடி, அவரு என்னோட அத்தான், என்னோட அர்ஜுன் முரளி, தெரியும்ல? யாருக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன், எதுக்காகவும் விட்டு தர மாட்டேன், சொல்லிட்டேன் பாத்துக்கோ. அம்மா தாயே, ஓ முரளி அத்தான நீயே வச்சுக்க, யாரும் இங்க பங்கு போட வரல. வராம இருந்தா சரிதான். முதல்ல நீ உன் மனசுல இருக்கிறத உன் அத்தான் கிட்ட தெரியப்படுத்து. அப்புறம் அவர் பாட்டுக்கு நம்மள என்னதான் பண்ணாலும் கீதாவுக்கு பிடிக்காது, நம்ம பாட்டுக்கு பிரீத்தி சைடு சாஞ்சிடலான்னு சாஞ்சிட போறாரு. என்னடி சொல்ற? இங்க பாரு கீதா, ஆம்பளைங்க ஓரளவு தான் பொறுமையா இருப்பாங்க. அதுவும் முரளி எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறாருன்னா உன் மேல அந்த அளவுக்கு லவ்ல இருக்காரு. அதை நீயே ரொம்ப நேரம் சோதிக்காத, புரிஞ்சுதா? அவர் சொன்னாதான் சொல்லுவேன், அவர் சொல்லனா சொல்ல மாட்டேன், அப்படி இப்படின்னு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. நான் எதுவா இருந்தாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். இப்ப நீ என்ன சொல்ல வர? முரளி அத்தானுக்கு என்னைய பிடிக்காம பிரீத்தியை பிடிச்சிருமோ? கொய்யால சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னடி சொல்லுடி. ஆமா, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அந்த பொண்ணு நல்லா பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா முரளி அத்தான் சாஞ்சாருனா அப்ப என்ன பண்ணுவ? இல்ல இல்ல முடியாது. ஆமா, நீ இப்படியே உட்காந்துரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் போடி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாரு அவரு. இல்ல, என் அத்தா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. நீ சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்ப. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டமா. நகர எனக்கு வேலை இருக்கு.
இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? ஒருவேளை முரளியை தனக்கு என்னை பிடிக்காம போயிருமோ? ஐயோ, நம்மளும் கொஞ்சம் ஓவரா தான் போறோம். பார்த்துப்போம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ராஜா, இதுதானே வைத்தியர் வீடு? ஆமாண்ணே. எங்க யாரையும் காணா? இருங்கண்ணே, நான் கூப்பிடுறேன். வைத்தியரே, வைத்தியரே. ஆ, நான் தான். ராஜா வந்திருக்கியா? எப்படிடா உன் குரலை வச்சே நீதாங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு? ஆமாண்ணே, அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். வைத்தியரா இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட நிகழ்வுகளையும் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அதனாலதான் நான் இங்க வந்து பார்க்க வந்தேன். கண்டிப்பா இவர் ஜீவாவை பத்தின இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு க்ளூ கொடுப்பாரு. அதை வச்சுதான் நான் ஜீவாவையே கண்டுபிடிக்கணும். ஆமா வைத்தியரே, நான் தான். கொஞ்சம் வரீங்களா? ஆ, இதோ வரேன்ப்பா. வா ராஜா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குமே. நீனு ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே இங்க வந்திருக்க. ராஜா, ஆமா வைத்தியரே. நான் சொன்ன மாதிரியே ஒரு வைரத்தை தொலைச்சிட்டு வந்துட்டியோ? ஆமா வைத்தியரே, என் வைரத்தை நான் தொலைச்சிட்டேன். தொலைச்ச இடத்துலயும் போய் தேடி பார்த்தேன், ஆனா அங்க இல்ல. நான் என்ன பண்ணட்டும்? என்னால அந்த வைரம் இல்லாம வாழ முடியாது. ப்ளீஸ், நீங்க தான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். திரும்பியும் எனக்கு அந்த வைரம் கிடைக்கிற மாதிரி ஏதாவது உங்களால பண்ண முடியுமா? ப்ளீஸ் வைத்தியரே, என்னால முடியல. எனக்கு அவ வேணும். என்னடா தம்பி நீ, உன்கிட்ட நான் அப்பவே எச்சரிச்சேன்ல உன் வைரத்தை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு. இப்ப வந்துட்டு இப்படி சொல்ற? வைத்தியரே ப்ளீஸ், நீங்க எதையாவது நல்ல வார்த்தை சொல்லுவீங்கன்னு தான் அங்கிருந்து இவ்வளவு தூரம் நான் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். நீங்களும் ஏதாவது இடக்கு முடக்கா சொல்லி வைக்காதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என் ஜீவா வேணும். நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும். கண்டுபிடினா அவ உன்னை சுத்தி தான் இருக்கா. என்ன எங்களை சுத்தி இருக்காளா? தம்பி, உங்களுக்கு வந்த பிரச்சனைக்கும் இவனுக்கு வந்த பிரச்சனைக்கும் ஒரே காரணம்தான். அதனாலதான் நீங்க இவ்வளவு அவஸ்தைப்படுறீங்க. இது தெரியாம ஊரு உலகமே சுத்தி தேடிக்கிட்டு இருக்கீங்களே. வைத்தியரே, நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. புரியலனாலும் நீயாதான் உன்னைய புரிஞ்சுக்கணும். யார் யார் என்ன பண்றாங்கிறத நீ பார்த்திருந்தாலே உன் ஜீவா உன்கிட்ட தான் இருந்திருப்பா. எப்படி வைரத்தை மிஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, எதுக்கும் கவலைப்படாத. கண்டிப்பா உன் வைரம் திரும்பி உன்கிட்டே வந்து சேரும், அதுவும் டபுளா. அப்ப நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. வைத்தியரே, எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. நீனு ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நான் சொல்றது எதுவும் உன் மண்டைக்கு ஏற மாட்டேங்குது. நான் சொன்னத உட்கார்ந்து ஆழமா யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். உன் வைரம் எங்கேயும் போல, உன் பக்கத்திலேயே தான் இருக்கு. சீக்கிரமா அது கீழே விழுந்து சிதறதுக்குள்ளார அதை போய் காப்பாத்தி வச்சுக்கோ. இல்லைன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு உன் வைரத்தை நீ கண்டுபிடிக்கவே முடியாம போயிடும். எதா இருந்தாலும் சீக்கிரமா முடிவெடுத்து சீக்கிரமா வேலையை பார்க்க ஆரம்பி. தம்பி, சொல்லுங்க வைத்தியரே. உன் பொண்டாட்டிக்கு அடுத்த மாசம் தானே பிரசவம்? ஆமா வைத்தியரே, ஏன் கேக்குறீங்க? ஒன்னும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். இவன் வைரத்தை எடுத்தவங்க உன்னையும் சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க, உன் புள்ளையையும் சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க. எதுக்கும் உன் பொண்டாட்டியும் உன் புள்ளையையும் நல்லா பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணுன்னா உன்னால தாங்கிக்க முடியாது தம்பி. வைத்தியரே, எனக்கு உள்ளார கொஞ்சம் வேலை இருக்கு. நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறது உங்களோட தன்மை. எனக்கு உள்ளார வேலை இருக்கு, நான் வரேன். என்னடா ராஜா இவர் சொல்லிட்டு போறாரு? எனக்கு ஒண்ணு விளங்கல. எனக்கும் அப்படித்தானே இருக்கு. வைரம் என்னை சுத்தி தான் இருக்குன்னா வீட்டுல தான் நல்லா தேடிட்டேனே, அவ என்ன கண்ணாமூச்சியா விளையாட போறா? எனக்கும் ஒன்னும் விளங்கலனே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்.
எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். நானும் தொடர்ந்து வீடியோ போடணும்னு தான் பாக்குறேன். திடீர்னு கடை வேலைன்னு வந்துருது. அதையும் தவிர்க்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட தான் ட்ரை பண்றேன். அதுவும் இப்ப அதிக நேரம் போடுறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமா எனக்கு சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். எங்களை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இவ்வளவு அன்பை நீங்க கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எஸ்டர்டே ஈவினிங் வீடியோ போடலாம் தான் பார்த்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க மாமனார் மாமியார் எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க. அதனால கடையை நான் தான் பாத்துக்கணும். 2 வீடியோவா எடுத்து போடலாம் தான் பார்த்தேன். அப்படி போட்டா நல்லா இருக்காது அப்படின்றதுனால தான் இன்னைக்கு காலையில இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டோம். இனி நாளைக்கு சாயங்காலம் தான் வீடியோ வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வீட்டுல குட்டி பையனும் இருக்கானா, அவனுக்கும் அடிக்கடி உடம்பு முடியாம போயிடுது. அதனாலதான் ரெகுலரா வீடியோ போட முடியல எங்களால. எல்லாருக்கும் சாரி. ரொம்ப எதிர்பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க எதிர்பார்ப்பை நான் கண்டிப்பா கிளியர் பண்ணி வைப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதே மாதிரி எப்போதும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். அப்புறம் மறக்காம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பயாச்சும் நாங்க வந்து பேசுறோம் உங்கள்கிட்ட. பாய். பாய். தொலைவுகள்